போய்ட்லயும் ம் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இருக்காது. ஆம். த சேம் ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மென்ட். ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மென்ட்டோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் போயட்ரிலயும் அப்ளை ஆகும். But still, we'll see some of the key features of 18th century poetry uh, by the by studying the background, theme, style, conditions of 18th century. So, as we have already studied, இந்த பீரியட் வந்து எது எப்படி இது இந்த ஹை சிக்னிஃபிகன்ஸ் எதுலலாம் இருக்கும்னா, அந்த சேஞ்ச் இன் சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் இதுலலாம் தான் மெயின் significance. I mean, the main importance. Rise of enlightenment. So we call it as age of enlightenment too. And ஒரு a kind of philosophical inquiry, philosophical movement started with poetry in 18th century. Mainly reasoning. Reasoning வந்து இந்த poets எல்லாம் front stage கொண்டு வராங்க. Then they talked about logics, then empirical observations. இதெல்லாமே political movements. 18th century poetryல poets எடுத்துக்கிட்ட subject matters. Then another important point we should talk about is the industrial revolution. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நம்ம யூஸ்வலா விக்டோரியன் எரால தான் சேர்த்து பார்ப்போம். ஆனா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட பிகினிங் 18th செஞ்சுரி தான். ஸோ அந்த பிகினிங்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி பிகினிங் ஆஃப் ரெவல்யூஷன் டைம் அது ஒரு இம்பாக்ட சொசைட்டில கிரியேட் பண்ணியிருக்கும் இல்லையா, அது கூட இந்த போயட்ரியில ரிஃப்ளெக்ட் ஆக தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஐ பிரீஃப் அகெயின். ஜென்ரல் பேக்ரவுண்ட்னு பார்த்தோம்னா என்லைட்டன்மெண்ட், த ரைஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், rationalism, skepticism, then belief in human progress. இதெல்லாம் அந்த ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்டோட காமன் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி பார்ப்போம். ஸோ poetry எப்படி யூஸ் பண்றாங்க? Poetry is used as a tool for social and political change. People started reading poetry. இந்த காமன் பீப்புள் started reading poetryன்ற கான்செப்டே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் இம்பாக்டால தான் வந்துச்சு. பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் ப்ரீவியஸ் பேட்ச்ல நம்ம டீட்டெயிலாக பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். when we talked about Victorian poetry, Victorian literature, நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம். But anyway, I'll give you a short gist about the industrial revolution. Before industrial revolution, people lived in communities. குரூப்பா இருந்தாங்க. வில்லேஜ்லயோ அல்லது எனி ஒரு டவுன்ஷிப்லயோ குரூப்பா இருந்தாங்க. அண்ட் த கல்ச்சர்ஸ் ஆஃப் தோஸ் குரூப்ஸ் வேர் நாட் ஷேர்டு. ஒருவேளை ஷேர் ஆயிருந்தாலும் ரொம்ப லிமிட்டடான அக்சஸ் தான் இருந்துச்சு. பீப்புள் ஹூ வேர் பிலீவ் டு பி தி மிடில் கிளாஸ் ஆர் லோவர் மிடில் கிளாஸ் புவர் பீப்புள், they had no chance of cultural exchanges. They had their own written or unwritten codes and laws to be followed. இப்படிதான் இருந்தாங்க, ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லீடர், அவங்க சொல்றதுதான் ஃபாலோ பண்ணிட்டு, கிங் சொல்றத அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹைரார்கி இருக்கும். சொசைட்டியில் ஹைரார்கி இருக்கும் இல்லையா, அதுல அவங்க சொல்றதுதான் சட்டம். அப்படிதான் இருந்துச்சு அந்த டெரிட்டரிஸ்ல. இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லா வேற வேற கல்ச்சர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பீப்புள ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்து ஒர்க் பண்ண வச்சுச்சு. அண்ட் தட் இஸ் வேர் தி ரியல் என்லைட்டன்மெண்ட் பிகான். People started understanding and accepting the cultures of each other. கல்ச்சரல் வேல்யூஸ்லாம் ஷேர் ஆக அது நேச்சுரலா அவங்களை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, ரீசனிங்ல கொண்டு போய் விட்டுச்சு. ஸோ வில் டாக் மோர் அபவுட் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். டு பி ப்ரிசைஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரே இண்டஸ்ட்ரியில போயட்டும் இருப்பாரு, பப்ளிஷரும் இருப்பாரு, ரீடரும் இருப்பாரு, கிரிட்டிக்கும் இருப்பாரு. எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க.
இதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட் ஃபார் லிட்ரேச்சர். ஓகே, that kind of significance it has created. ஸோ இந்த poets எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ரேஷனலிஸ்டா இருக்கிறவங்க, இந்த ஸ்கெப்டிசிஸ்ட் ஐடியாஸ்ல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, poetry, they used poetry as a tool for social and political change. Then dominant literary movement of 18th century பார்த்தோம்னா நியோ கிளாசிசிசம். poets எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஸ்டைல்லையும் ஃபார்ம்லையும் கிளாசிக்கல் ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அப்படி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளாசிக்ஸ்னா கிரீக், ரோமன், லாட்டின் இந்த லிட்ரேச்சர் எல்லாம் ஃபாலோ பண்ணி போம்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தோஸ் poets believed that தி கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல் போம்ஸ், அதில் தான் கிளாரிட்டியும் ஆர்டரும் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அதே மாதிரியான poetry இங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட், ஓகே. தென் தென் வி டாக்ட் அபவுட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ரைட், இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன்னொன்று பண்ணுச்சு, மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு புது செக்டை வந்து ஆல்ரெடி இருந்தாங்க, பட் மிடில் கிளாஸ்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. சிட்டிஸ் எல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ த growth ஆஃப் சிட்டிஸ் அண்ட் ரைஸ் ஆஃப் மிடில் கிளாஸ், all these had created a profound impact on poetry. ஸோ poets என்ன பண்ணாங்க, poets who were belonging to the middle class, they began to explore the themes of, நான் கொடுத்துருக்கேன்ல, அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், சோசியல் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதை தவிர வேற நிறைய தீம்ஸ் இருந்துச்சு. நேச்சர் பத்தி பேசினாங்க. ரைட், அண்ட் நேச்சர் வந்து ஒரு பாப்புலர் தீமா இருந்துச்சு 18th century poetryல. They considered or they used nature as a symbol of certain things like peace, tranquility, harmony. இதுக்கெல்லாம் நேச்சர் வந்து சிம்பிள்ஸா அவங்க பிளேஸ் பண்ணி போம்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. தென் லவ், ரைட், லவ் வாஸ் ஆல்சோ அ காமன் தீம் இன் 18th century poetry. ரொமான்டிக் போம்ஸ் இருந்துச்சு, ரொமான்டிக் லவ், ரைட். தென் தே ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் தி காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். இது எல்லாத்தையும் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க 18th century poets. தென் பட் மோஸ்ட்லி அப்படின்னு ஒரு அதிகமான குரூப்ல மேக்சிமம் அப்படின்னு பார்க்கும்போது poetsோட கன்சர்ன் வேர் வித் social and political issues. They wrote about poverty, they wrote about inequality, injustice, and they expressed views on government, religion, then the growth of science, எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டைல் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், ஸ்டைல் நியோ கிளாசிக்கல் ஸ்டைல் தான். ரைட், ஸோ இப்படிதான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம லாஸ்ட் டைம் நம்ம நியோ கிளாசிக்கல் நாவல்ஸ் படிக்கும்போது பேக்ரவுண்ட் படிச்சோம்ல, அது மாதிரி இங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட் இருந்துச்சு, சோசியல் அன்ரெஸ்ட் இருந்துச்சு. இங்க வந்து ஒரு நிறைய ரெவல்யூஷன்ஸ், ரிபல்லியன்ஸ், இது எல்லாமே லிட்ரேச்சர்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணதானே செய்யும். தென் ஆஸ் யூஸ்வல் ஒரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட பிகினிங் இதெல்லாம் என்ன மார்க் பண்ணுது அப்படின்னா, கைண்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுச்சு. மிடில் கிளாஸ் அதிகமாக வந்தாங்க, சிட்டிஸ், டவுன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. இதெல்லாம் போய்ட்ரியில, லிட்ரேச்சர்ல ஜென்ரலி இம்பாக்டை கிரியேட் பண்ணும்ல. இட் வில் மேக் இம்பாக்ட் ஆன் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். தென் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், நான் சொன்னேன்ல, கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், ஒன்னோட ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், ரைட். இது தட்ஸ் வை வி கால் திஸ் ஏஜ் ஆஸ் அன் ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கணும். நம்ம லாஸ்ட்ல நம்ம நாவல்லாம் படிச்சோம்ல, அதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். டேனியல் டிஃபோட ராபின்சன் க்ரூசோ could be considered as an example of individualism, self reliance. இல்ல, நாவல் நம்ம படிச்சிருப்பீங்களா, ஞாபகம் இருக்குல்ல. தென் கலிவர்ஸ் டிராவல், ஜோனத்தன் ஸ்விஃப்டோட கலிவர்ஸ் டிராவல், இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹியூமன் ஃபாலி, right. Then it is also an example for emphasizing the importance of critical thinking, reasoning, right. Poetry segment வந்தோம்னா, அல்லது ப்ரோஸ் poetry segment வந்தோம்னா, போப், அலெக்சாண்டர் போப்போட எஸ்ஸே ஆன் மேன், அது ஒரு
பியூட்டிஃபுல் பிலாசபிக்கல் போம். எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுது? இட் டிஸ்கஸஸ் தி நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தென் த பிளேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இன் தி யூனிவர்ஸ். அதெல்லாம் அவர் ஆர்கியூ பண்றாருல்ல. சாமுவல் ஜான்சன், டாக்டர் சாமுவல் ஜான்சன்ஸ் ராசலஸ், அதுவும் ஒரு பிலாசபிக்கல் போம். ரைட். அவர் அந்த பிரின்ஸ் ராசலஸ் அவர் எதுக்காக சுத்திட்டு இருக்காரு? இஸ் சர்ச்சிங் ஃபார் ஹாப்பினஸ். ரைட். ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் தி போம், அந்த ஒர்க்ல திரும்ப சுத்திலாம் எல்லா இடத்துலையும் சுத்திட்டு ஹாப்பினஸ் தேடி அங்கங்கெல்லாம் சுத்திட்டு கடைசியில் அவரோட ஓன் பிளேஸ்க்கே வந்தோம்னா ஹி ஃபைனலி ஃபைண்ட்ஸ் இட் லைக் ஹாப்பினஸ் இஸ் நாட் வித் தி மெட்டீரியல் திங்ஸ் அப்படின்னு முடிவு பண்றாரு இல்லையா? ஸோ இதெல்லாமே இந்த 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 இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்க்க முடியும். ரைட். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த ஏஜோட பேக்ரவுண்ட், இந்த ஏஜோட ஜென்ரல் பேக்ரவுண்ட் நம்ம பார்ப்போம். just a minute, I'll just is my slide changed? மாறி அடுத்த ஸ்லைட் வந்துருச்சா? No sir, general background இருக்கு சார். ஓகே. Just a minute. There is some issues. Okay, it's taking some time. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம பார்க்கும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 18th சென்ச்சுரியோட மெஷின்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் கொண்டு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறாங்க. தென் ஸ்டீம் பவர், ஜேம்ஸ் வாட்டன் ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட ஸ்டீம் என்ஜின் அது ஒரு பயங்கரமான சேஞ்சை கொண்டு வந்துச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சை கொண்டு வந்துச்சு. ரைட். ஃபேக்டரி சிஸ்டம் வந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேக்டரி சிஸ்டம் அதுதான் நம்ம லிட்ரேச்சரோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை கனெக்ட் பண்ற ஒரு ஃபேக்டரி இந்த ஃபேக்டரி சிஸ்டம் தான். ரைட். அங்கங்க தனித்தனியா அவங்கவுங்க ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள கொண்டு வந்து ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ண வச்சாங்க. ஸோ அந்த லேமென்ன்றவங்க யாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 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 ஐடென்டிஃபிகேஷனை கொண்டு வந்தது இந்த ஃபேக்டரி சிஸ்டம் தான். லேண்டில் எங்கேயாவது கொஞ்சம் லேண்ட் வச்சுருப்பாங்க, அப்புறம் அல்லது லேண்டே இல்லாமல் இருப்பாங்க, லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க, பெசன்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் லேண்டில் வேலை இல்லாமல் போனோடனே வேலை இல்லாத நாட்களில் கூட ஃபேக்ட்ரியில் வந்து டெய்லி வேஜஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இவங்கள பீப்புள் ஸ்டார்டட் ஹேவிங் கனெக்ட் வித் அதர் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னொருத்தரோட கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்துச்சு. தென் இட் ஆல்சோ கிரியேட்டட் ஃபேக்டரி சிஸ்டம். என்ன பண்ணுச்சுன்னா, ஃபேக்ட்ரி வந்தோடனே ரொம்ப தூரத்துல இருந்து டெய்லி அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? ஸோ தே ஸ்டார்டட் செட்டிலிங் இன் அண்ட் அரவுண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஏரியாஸ். ஃபேக்ட்ரி ஏரியாஸ்ல இருக்கிற இடங்களே செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அது என்ன பண்ணுச்சு, இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ்லாம் ஜாஸ்தியாக பீப்புள் மைக்ரேட்டட் ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ். தே ஸ்டார்டட் செட்டிலிங் இன் சிட்டிஸ், மோஸ்ட்லி இன் சர்ச் ஆஃப் ஒர்க் ஆர் ஃபார் தி ஒர்க் தே டூ. தே ஸ்டார்டட் செட்டிலிங் இன் பிளேசஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய அர்பனைசேஷனை கொண்டு வந்துச்சு, ரேப்பிட் அர்பனைசேஷன். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்லாம் வளர்ந்துச்சு. என்ன மாதிரிலாம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். லிவர்பூல் இல்லை, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைமில் வளர்ந்த சிட்டி இப்படிதான் கொடுக்குறாங்க. மான்செஸ்டர். ரைட். தென் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மிடில் கிளாஸை வளர்த்துச்சு. தென் லேபர் யூனியன்ஸை கொண்டு வந்துச்சு. ஒரு சோசியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்க்கு பீப்புளை லீட் பண்ணுச்சு. இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட கான்சிக்வன்ஸ். இது அதோட மட்டும் நின்று போகல. இங்க இஷ்யூவே அதுதான். அதோட மட்டும் நின்றுனா பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய சேஞ்சை இங்கிலீஷ் சொசைட்டில கிரியேட் பண்ணுச்சு. எப்படி பண்ணுச்சுன்னா, இந்த ரிச்க்கும் புவருக்கும் உள்ள கேப்பை வந்து ரொம்ப வைடன் பண்ணுச்சு. நம்பர் 1. அதுதான் அதுல நடந்த பெரிய மிஸ்டேக். ரிச் அண்ட் புவருக்கு உள்ள கேப் ரொம்ப வைடன் ஆயிடுச்சு. இப்போ வந்து புவர், மிடில் கிளாஸ், அப்புறம் ஒரு பெரிய லாங் கேப், அதுக்கப்புறம் ரிச், அப்படிதான் இருந்தாங்க. இந்த ஃபேக்டரி ஓனர்ஸ்லாம் அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வந்து ரொம்ப வெல்தியா இருந்தாங்க. அவங்கள்ட்ட வேலை செய்யறவங்க எல்லாரையும் தே ஆர் புவர் பட் தே ஆர் லேபிள்ட் அஸ் மிடில் கிளாஸ். லோ வேஜஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இது ஒரு மாதிரி இஷ்யூஸையும், நெகட்டிவ் இஷ்யூஸையும் கொண்டு வந்துச்சு. என்னன்னா, புவர் சானிடேஷன். அப்போ தானே சிட்டிஸ், டவுன்ஸ் எல்லாம் பில்ட் ஆகுது. ஸோ புவர் சானிடேஷன், மெயின்டெனன்ஸ் கிடையாது. அப்புறம் வந்து ஓவர் பாப்புலேஷன், தென் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்சஸ், வாட்டர், ஃபுட் எல்லாமே.
ஸ்கார்சிட்டி ஆஃப் ரிசோர்சஸ். ஒரு இடத்துல பங்கா குமிஞ்சு கிடப்பாங்க. ஒரு இடத்துல ஆளே இல்லாம இருப்பாங்க. ஸோ இந்த மாரி இன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் வெல்த் இதெல்லாமே இந்த இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ண பெரிய ரிமார்க்ஸ். ஸோ 18th சென்ச்சுரி இங்கிலாந்து எடுத்து பார்த்தோம்னா, அது ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மென்ட் நம்ம சொல்றதுக்கு இந்த நம்ம இப்போ உள்ளார நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட். இதெல்லாம் இருந்ததுனால தான் இது பீப்பிள எங்க லீட் பண்ணுச்சுன்னா, லாஜிக்ஸ நோக்கியோ அல்லது ரீசனிங்க நோக்கியோ அல்லது வந்து எம்பிரிக்கல் அப்சர்வேஷன்ஸ் நோக்கியோ மூவ் பண்ணுச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் அந்த ட்ரெடிஷனல் அத்தாரிட்டியிலிருந்து தே கேம் ஆன் தே ஓன். அந்த ஹியூமன் ரைட்ஸ் ரீசனிங்க்கு அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை வி கால் திஸ் ஆஸ் ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மென்ட். ரைட். தென் நம்ம இங்க பொயட்ரியோட பேக்ரவுண்ட் எடுத்தோம்னா இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா பார்க்குறோம். தென் நியோ கிளாசிசிசம் பிளேட் அ பிவோட்டல் ரோல் இன் 18th century poetry. So mostly all the poets in 18th century were highly dominated in sense of following neoclassical ideas, applying neoclassical style in English poetry. Classical models imitate பண்ண ஆரம்பிச்சாங்க. Mostly Homer, then Horace, Virgil, Ovid இவங்களோட போம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எடுத்து இதே மாதிரி இங்கே எபிக்ஸை ட்ரை பண்ணாங்க. எபிக் ஒன்றும் வரல, பட் ட்ரை பண்ணாங்க. மார்க் எபிக்ஸ் பண்ணாங்க. சட்டையர் லிரிக் போய்ட்ரிலாம் அவங்களோட தான் அப்படியே காப்பி பண்ணாங்க. அவங்க ஃபாலோ பண்ண எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர், ரைம், டிக்ஷன் எல்லாத்துலேயுமே அவங்கள தான் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா அது காரணம் முன்னாடியே சொன்னேன். அவங்க தி பிலீவ் தட் 18th century poets believed that Greek scholars, Roman scholars, Latin scholars had the reason and order in their poetry அப்படின்னு நம்பினாங்க. So they wanted to create a balance in literature and society, so they followed it. Then ஆனா அவங்களோட பர்பஸ் என்னவா இருந்துச்சுன்னா நியோ கிளாசிக்கல் பர்பஸ் வந்து கிளாசிக்கல் பர்பஸ் கிடையாது. தே ஃபோக்கஸ்ட் ஆன் மாரல். 18th century poets focused on moral, didactic purpose. அதுக்கு தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதை எடுத்தாங்க. அவங்க வந்து பொயட்ரியை டீச் பண்றதுக்கோ இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் எடுத்துக்கிட்டாங்க. தே எய்ம்டு டு டீச் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் த ரீடர்ஸ். So poet use their works to convey very important social and political messages. எதுக்காக? To offer guidance on general or ethical behavior. ஸோ இதெல்லாம் தான் இந்த 18th century poetsோட மெயின் கன்சர்னாக இருந்துச்சு. எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும்னா போப், ட்ரைடன், ஜான்சன் இவங்க எல்லாமே பொயட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா they were all most prominent நியோகிளாசிக்கல் லிட்ரரி ஃபிகர்ஸ். மற்ற நிறைய பொயட்ஸ் நம்ம பார்ப்போம், பட் நம்ம இந்த 3 பேரையும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ தீம்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Then I'll move on to the poets. There are around 6 plus 6, 12 important poets in 18th century literature, English especially. Along with these 12, I would also like to give you some inputs on the 3 grand masters of 18th century: Alexander Pope, Dryden and Samuel Johnson. 3 பேரையும் நம்ம பார்க்கணும். நம்ம இவங்கள வேற ஜானர்லையும் பார்க்கலாம், but studying their poetry is also as important as studying other poets in net perspective. ஸோ நம்ம போப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் லாஜிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதர்வைஸ் இவங்க எல்லாரையும் நம்ம 18th century பொயட்ரியில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பொயட்ரி அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பொயட்ரியிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தெர் ஆர் ஆல்சோ சம் நாட் அன்இம்பார்ட்டன்ட். ஒரு சில பொயட்ஸ் நம்ம படிப்போம், மோஸ்ட்லி அவங்க வந்து கொஸ்டின் வராமல் கூட இருக்கலாம் இவ்வளோ நாள். பட் having a little knowledge about those poets and their poetry will help you. If there are any question arises, maybe in future, it would help you. So I thought of giving points about all these poets in 18th century poetry. But anyway, I'll start with Alexander Pope.
போப்ப நம்ம எப்படி பார்ப்போம்? அலெக்சாண்டர் போப். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அக்கம்ப்ளிஷ்ட் போயட். ஒரு இஸ் நோன் ஃபார் ஹிஸ் எக்ஸம்ப்ளரி கேரக்டரிஸ்டிக்ஸ், எஸ்பெஷலி ஆஸ் அ நியோ கிளாசிசிஸ்ட், ரைட்? அண்ட் அவரோட இன்டெலெக்சுவல், இமோஷனல் டெப்த் இன் ஒர்க்ஸ், ரைட், எல்லாமே ஒர்த் நோட்டிங். இவர் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, போப் எப்படி பார்க்கலாம்னா, இஸ் அ பியூர் நியோ கிளாசிஸ்ட். அதுல இருந்து நியோ கிளாசிக்கல் ஐடியாஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் கூட அவர் மாறினதே கிடையாது. ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் நியோ கிளாசிசிஸ்ட். ஸோ இவர் எப்படி பார்க்கலாம் வேற? மாஸ்டர் ஆஃப் poetic ஃபார்ம்ஸ் அப்படிதான் பார்க்கணும். இவர் மோஸ்ட்லி இவர் யூஸ் பண்றது வந்து கப்லெட்ஸ், ஹீராய் கப்லெட்ஸ், ரைட்? அதுல இருந்து அவருக்கு ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்கில் யூசிங் கப்லெட்ஸ் அண்ட் ஹீராய் கப்லெட்ஸ்ல எக்ஸப்ஷனல் ஸ்கில் போப் ஹேட். And then, as usual, his poetry had clarity, precision, then polished style, எல்லாமே போப்போட poetryல பார்க்க முடியும். மோஸ்ட்லி இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே philosophical ஒர்க்ஸ் தான், மாரல் தீம்ஸ் தான் இருக்கும், ரைட்? எஸ்பெஷலி எஸ்ஏ ஆன் மேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் ஃபார் மேக்கிங் ஆர் ஸ்டடியிங் போப் ஆஸ் philosophical poet. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஏ ஆன் மேன்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க். தென் கிளாசிக், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இஸ் அ பியூர் நியோ கிளாசிசிஸ்ட், ரைட்? ஸோ அந்த கிளாசிக்கல் மாடல்ஸை இமிட்டேட் பண்றதுல அவர் அடிச்சுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்தர். மோஸ்ட்லி இவர் ஃபாலோ பண்ண ரைட்டர்ஸ் ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து ஜுவனல், ஐ ஸ்பெல் இட் அவுட், JUVENAL, ஜுவனல். தென் ஹொரேஸ். இவங்க ரெண்டு பேரையும் தான் ஒரு கிளாசிக்கல் மாடல்ஸா எடுத்துக்கிறாரு. ஆர் ஐ ஜஸ்ட் டைப் தட் இன் chat பாக்ஸ், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாயிண்ட்ஸை ஒரு இவரோட கிளாசிக்கல் மாடல்ஸா எடுத்துக்கிறாரு. Just a minute. I'm typing their names in chat box. Horace and Juvenal. Okay. கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ்ல ஒரு அந்த மாதிரி பிலாசபிக்கல் ஃபார்ம்ஸ் மட்டும் இல்ல, ரேப் ஆஃப் தி லாக் மாதிரியான அதர் தீம் ஃபில்ட் போம்ஸும் ஒரு எடுத்துக்கலாம். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் நம்ம இவர் போப்போட பொயட்ரி வந்து நம்ம வந்து ஒரு எப்படி பார்க்கலாம்னா ஒரு 4 செக்மெண்ட்ஸா பிரிச்சுக்கலாம். இங்க நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒர்க்ஸ் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம 4 செக்மெண்ட்ஸா பிரிச்சு 4 பார்ட்ஸா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சட்டையர்ஸ். நான் அதை அந்த அந்த டிவிஷனல் நான் கொடுக்கல, நீங்க தனியா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சட்டையர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 3 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஒர்க்ஸ், எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், தி ரேப் ஆஃப் தி லாக், தி டன்சியர். இது மூணையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அலெக்சாண்டர் போப்போட சட்டையர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், சட்டையர். தென் நெக்ஸ்ட் 2 ஒர்க்ஸ், எஸ்ஏ ஆன் மேன், தென் மாரல் எஸ்ஏஸ். மாரல் எஸ்ஏஸ்ன்றது ஒரு சீரீஸ் ஆஃப் போம்ஸ் கலெக்ஷன், வேற டைம்ல பப்ளிஷ் ஆனது. எஸ்ஏ ஆன் மேன் அது மாதிரி தான். அதை வந்து நம்ம பிலாசபிக்கல் போம்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் பார்ட் இஸ் பிலாசபிக்கல் போம்ஸ், எஸ்ஏ ஆன் மேன், மாரல் எஸ்ஏஸ். தென் நெக்ஸ்ட் 3 ஒர்க்ஸ், இது வந்து இவரோட அதர் பர்சனல் கலெக்ஷன்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். என்னதுலாம்னா an epistle to Dr. Arbuthnot, a letter to a nobleman, universal prayer. இதெல்லாம் வந்து காமன் போம்ஸ், ரைட்? டீலிங் வித் மெனி அதர் தீம்ஸ். தென் அதர் சைட்ல 3 கொடுத்துருக்கேன்ல, அதெல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் இமிட்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். தே கேன் பி இன் a group called translations and imitations. Windsor Forest, இது வந்து ஒரு பாஸ்ட்ரல் போம், நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a pastoral poem. அதுல 18th செஞ்சுரியில உள்ள இங்கிலீஷ் கண்ட்ரி சைடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும்னா போப்போட இந்த ஒர்க்கை படிச்சா போதும், வின்ஸ்டர் ஃபாரஸ்ட். தென் எலோய்சா டு அபெலட், அது வந்து ஒரு ட்ராமட்டிக் மோனோலாக்.
It is a dramatic monologue. The second translation, dramatic monologue. I'll give you a detailed account on all this. Then finally, Imitations of Horace. அது ஒரு சீரீஸ் ஆஃப் போம்ஸ். ஹொரேஸோட நிறைய சட்டையர்ஸ் ஓட்ஸ் எல்லாமே இமிட்டேட் பண்ணி அவரோட கண்டெம்பரரி இங்கிலீஷ் கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பார் இமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹொரேஸ்ன்றது. ஸோ இப்படிதான் நம்ம பார்க்கணும் இந்த ஒர்க்ஸை. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம். நான் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ப்ரிப்பேரிங் தி ஸ்லைட்ஸ். ஸோ நீங்கள் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை பார்க்கும்போது I'll try to add points in slide itself. First வந்து essay on criticism. essay on criticism வந்து ஒரு seminal work, right? ஒரு எப்படி சொல்லலாம், it can be considered as a comprehensive guide for what? For art of poetry and insights into the qualities of good writing. எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, டேஸ்ட்னா என்ன, இது எல்லாத்தையும் சொல்றது தான் அந்த எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், ரைட்? இப்போ பப்ளிகேஷன் டீட்டெயில் பார்க்கணும்னா 1711 ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. 1711. தென் முதல்ல வந்து இதை நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸா வேற டைம்ல கூட பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1707 இதோட பார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் 1711 ஃபுல்லா ஒரு ஒர்க்கா கம்ப்ளீட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. ஹீரோயிக் கப்லெட்ஸ் கம்ப்ளீட்டா. தி ஒர்க் வாஸ் கம்போஸ்ட் இன் ஹீரோயிக் கப்லெட்ஸ். ஹீரோயிக் கப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. தென் இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஹொரேஷியன் மோட் ஆஃப் சட்டையர்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் Horatian mode of satire. I am typing that too in chat box. Horatian mode of satire அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விக்கிபீடியா இன்ஃபர்மேஷன் தான், பட் ஆத்தென்டிகேட்டட். தென் ஒரு ரைட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதுக்கான ஒரு கைடு இது. இது யாருக்காக கொடுத்தாருன்னா அவரோட கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் கிரிட்டிக்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு authenticated கைடு, ரைட்? நிறைய கிரிட்டிக்கல் அட்வைஸை கொடுக்குறாரு, பயங்கரமான கிரிட்டிக்கல் அட்வைஸஸ்லாம் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கீ தீம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹி டாக்ஸ் அபவுட் தி டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல போப்போட ஆர்குமெண்ட் என்னன்னா கிரிட்டிக்கு எது எசென்சியல் குவாலிட்டி நிறைய சொல்லலாம். டிஎஸ்எல்இட்ட கூப்பிட்டு யாரையா கிரிட்டிக் எதையா கிரிட்டிசிசம்னு கேட்டோம்னா அவர் சொல்லுவாரு, கிரிட்டிசிசம்னா பெரிய புக்கா இருக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ல பேட்டர்ன்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல ஏதாவது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை பத்தி எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிரிட்டிசிசம்னு சொல்றாரு. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, ஹூஸ் அ கிரிட்டிக், வாட் இஸ் அ கிரிட்டிசிசம்னு. அப்படி பார்க்கும்போது அலெக்சாண்டர் போப் என்ன சொல்றாருன்னா எசென்சியல் குவாலிட்டிஸ் ஆஃப் கிரிட்டிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். போப்போட மேஜர் ஆர்குமெண்ட்டே இதுதான். டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஷுட் பி தி எசென்சியல் குவாலிட்டிஸ் ஃபார் அ கிரிட்டிக். டேஸ்ட்னா என்னங்க, சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை. இட் இஸ் தி எபிலிட்டி டு அப்ரிஷியேட் தி பியூட்டி அண்ட் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஒர்க் ஆஃப் ஆர்ட். நீங்க ஆர்டிஸ்டை உரமா ஒதுக்கி வச்சுட்டு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை மட்டும் எடுத்து படிச்சீங்கன்னா அதுல டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பியூட்டி, டெக்ஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ், அதை அப்ரிஷியேட் பண்றது தான் ரைட் டேஸ்ட். ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது ஆல்சோ an ability to evaluate the merits and flaws. மெரிட்ஸை மட்டும் சொன்னா இட் இஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட். ஃபிளாஸை மட்டும் எடுத்து அப்படியே ஹைலைட் பண்ணா இட் இஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட். A right judgment from a critic is providing or evaluating the merits and flaws of a work of art. ஸோ மெரிட்ஸையும் ஃபிளாஸையும் ஈக்குவலா இவாலுவேட் பண்ணணும்னா, ஜட்ஜ் பண்ணணும்னா, அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும்னா அந்த கிரிட்டிக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா ப்ராப்பர் டேஸ்ட் வேணும். டேஸ்ட்னா என்ன? ஐ வில் ரிப்பீட் அகைன், எபிலிட்டி டு அப்ரிஷியேட் தி பியூட்டி அண்ட் எக்ஸலன்ஸ் ஆஃப் a work of art. ஓகே,
இப்போ ஒரு குட் கிரிட்டிக் வந்து 2மே இருக்கணும்னு சொல்றாரு. டேஸ்ட்டும் இருக்கணும், ஜட்ஜ்மென்ட்டும் இருக்கணும்னு சொல்றாரு. இன்ஃபாக்ட் ஜட்ஜ்மென்ட் வேணும்னா, ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் ஒரு கிரிட்டிக்ட்ட இருந்து வரணும்னா, அவருக்கு ப்ராப்பர் டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இருந்தா தான் he can bring an accurate or insightful criticism அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ ஒருவேளை இல்லன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா ஒரு கிரிட்டிக்கு டேஸ்ட்டும், ஜட்ஜ்மென்ட்டும் இல்லைன்னா, அல்லது டேஸ்ட் இல்ல, ஜட்ஜ்மென்ட் மட்டும் இருக்கு. ஜட்ஜ்மென்ட் இல்ல. இது மாரி ஏதாவது ஒண்ணு இப்படி ஏதாவது ஆயி போச்சுன்னா என்ன ஆகும்? தேர் வில் பி ஃபால்ஸ் கிரிட்டிசிசம். ஸோ, ஃபால்ஸ் கிரிட்டிசிசம் என்ன பண்ணணும்னு முதல்ல சொல்லணும்ல. பரவால்ல ஃபால்ஸ் கிரிட்டிசிசமா கூட இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப அதுக்கு ஒரு செக் வைக்கிறாரு. என்ன பண்றாரு? இல்ல ஃபால்ஸ் கிரிட்டிசிசம்க்கு பயங்கர டேஞ்சர் இருக்கு. ஸோ ஹி டாக்ஸ் அபௌட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் கிரிட்டிசிசம். செகண்ட் பாயிண்ட். என்ன சொல்றாரு? ஃபால்ஸ் கிரிட்டிசிசமோட டேஞ்சர் என்னவாகும்னா, அது என்ன பண்ணும்? பெர்சனல் பயாஸ கிரியேட் பண்ணும். இட் வில் கிரியேட் ஆர் இட் வில் மோட்டிவேட் டு personal bias, envy, ignorance create பண்ணும். Mostly false criticism will create ignorance. And he says that false criticism is motivated by ignorance. So, objectivity, அப்புறம் வந்து impartial critical evaluation, இதுலலாம் இந்த மாதிரியெல்லாம் குறைகள் வந்துருச்சுன்னா, அது என்ன பண்ணும்? இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஆஸ்பெக்ட் டு ரீடிங் பார்ட். ரீடர்ஸ் எஸ்பெஷலி. தென் ரைட்டர்ஸ்க்கும் அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் பார்ட்டா முடிஞ்சிடும். அப்போ ஒரு கிரிட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரோல் ஆஃப் நேச்சர் அண்ட் ஜீனியஸ் வேணும்னு சொல்றாரு. ஸோ போப்போட தேர்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா, வைல் ரீடிங், வைல் ஸ்டடிங் ஆர் ப்ராக்டிசிங், இது ரெண்டு முக்கியம் முதல்ல சொல்றாரு. ஸ்டடி அண்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு. ஒரு குட் ரைட்டரா இருக்கணும்னா அவர் என்ன பண்ணணும்? ஷுட் பி அ கண்டினியூஸ் ரீடர். எ குட் ரைட்டர் ஷுட் பி எ கண்டினியூஸ் ரீடர். அது வந்து அவர் நேச்சுரலான டேலண்டா இருக்கணும். ஒருவேளை நேச்சுரல் டேலண்ட் இல்லைன்னா என்ன பண்றது? பை ரீடிங் he will become naturally talented. he will become a genius. ஸோ 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து குட் ரைட்டரா இருக்கணும்னா நிறைய ரீட் பண்ணணும். அது ப்ராக்டிஸாவே இருக்கணும் ரீட் பண்றது. இல்ல அது வந்து அந்த ரீட் பண்றது நேச்சுரல் ப்ராக்டிஸா இருக்கணும். பை பர்த் அந்த ஸ்கில் அவருக்கு இருக்கணும் ரீட் பண்றது. ஒருவேளை இல்லை அப்படின்னா நிறைய ரீட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது என்ன ஆகும்? இட் வில் பிகம் அ நேச்சுரல் ப்ராசஸ். he will become a genius. ஸோ இஸ் சஜஸ்டிங் தட் ஒரு ட்ரூ ஜீனியஸ் அப்படின்றது ஒரு ரைட்டருக்கு இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் நேச்சர். பட் இட் கேன் ஆல்சோ பி கல்டிவேட்டட் த்ரூ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். ஸோ குட் இது வந்து அலெக்சாண்டர் போப் மட்டும் சொல்லல. நீங்க அப்படியே பின்னாடி போனீங்கன்னா, கிரீக்கு போனீங்கன்னா ஒரேசா தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு நல்ல ஒர்க் ஆஃப் ஆர்ட் எப்படி வருதுன்னா, அது நேச்சுரலா வருது. இட் இஸ் அ நேச்சுரல் கிஃப்ட். இல்ல நேச்சுரல் கிஃப்ட் இல்லன்னா என்ன பண்றது? நேச்சுரல் கிஃப்ட் இல்ல. அவ என்ன பண்றது? இட் கேன் பி அக்வயர்ட். எப்படி அக்வயர் பண்றது? பை ரீடிங் திஸ் ஆன்செஸ்டர்ஸ். முன்னாடி உள்ளவங்கள நிறைய ரீட் பண்ணா அந்த கிஃப்ட் கிடைச்சிட்டு போகுதுல. அதே தான் இவரும் எடுத்துக்கிறாரு. போப்போட ஆர்குமெண்ட் என்னன்னா, இஸ் டெல்லிங் நேச்சுரல் ஜீனியஸ் ஆர் ட்ரூ ஜீனியஸ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். If that gift of nature is not within a critic, it could be cultivated, it could be acquired by hard work and dedication. Then அடுத்த எம்பசைஸ் எங்க கொண்டு போறாருன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங், வைட் ரீடிங். கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் லிட்டரேச்சரை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் லிட்டரேச்சர்னா யாரை சொல்றாரு? கிரீக்ஸை சொல்றாரு, ரோமன்ஸை சொல்றாரு, லாட்டின் ரைட்டர்ஸ், இவங்களெல்லாம் ரீட் பண்ணாலே போதும்னு சொல்றாரு. இதெல்லாம் ரீட் பண்ண ரைட்டர் என்ன ஆகுறாருன்னா, என் ரைட்டர் கேன் டெவலப் ரிஃபைன்டு டேஸ்ட். ஃபர்ஸ்ட் சொன்னார்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. இந்த ரிஃபைன்டு டேஸ்ட்ன்றது எப்போ வரும்? ஒன்லி பை ரீடிங் தி ஒர்க்ஸ் ஆஃப் கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் லிட்டரேச்சர். ரைட். இப்போ நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லுவேன். டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இந்த நான் சில கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நோட்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நோட் பண்ணி வச்சேன். இப்போ டேஸ்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னோம் இல்லையா? டேஸ்ட் அண்ட் அதுக்கு நம்ம என்ன கோட் எடுத்துக்கலாம்? எஸ்ஏ அண்ட் கிரிட்டிசிசம்ல இதை வந்து ட்ரூ டேஸ்ட் இஸ் லைக் ஹெல்த். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரூ டேஸ்ட் இஸ் லைக் ஹெல்த், த ஹாப்பியஸ்ட் ஸ்டேட், வேர் ஈஸியஸ்ட் வர்ச்சியூ ஸ்டியர்ஸ் ஹர் பீஸ்ஃபுல் கோர்ஸ். இதெல்லாம் இந்த ஒர்க்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான். ஐம் சாரி ஐ ஹவ் நாட் ப்ரொவைடட் தட் இன் ஸ்லைட். தென் இந்த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் கிரிட்டிசிசம்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்? லிட்டில் லேர்னிங் இஸ் அ டேஞ்சரஸ் திங்.
This I can provide you. இங்கே தான் இருக்கு. I'll just copy and paste in chat box. A little learning is a dangerous thing. This could be an example for second point, false criticism, dangers of false criticism. என்ன சொல்றாரு? இதெல்லாம் மாத்த என்ன பண்ணணும்? Drink deep or taste not the Pierian spring. Pierian spring என்றது ஒரு கிரீக் மித்தாலஜில உள்ள ஒரு ரெஃபரன்ஸ். Pierian spring அப்படின்றது கிரீக் மித்தாலஜில உள்ள ஒரு ரெஃபரன்ஸ். அப்படின்னா என்ன? அது கிரீக் மித்துல இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், ரைட்? ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஃபைன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங், அதுக்கு என்ன சொல்லலாம்? லேர்ன் ஃப்ரம் தி பெஸ்ட் மாடல்ஸ், த பெஸ்ட் டு ரைட், அண்ட் ரீட் தி ஏன்சியன்ஸ் as தி மாடர்ன்ஸ் ரீட். I'll just again copy and paste in chat box. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் குட் பி எக்ஸாம்பிள்ஸ் for all these important arguments Pope provides in Essay on Criticism. Right. Then நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு critical self-evaluation. If there are any critics, by reading Pope's Essay on Criticism, he can become a good critic or a refined critic. ஏன்னா இவர் வந்து ஒரு கைடு கொடுக்குறாரு. நீ கிரிட்டிக்கா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், ரைட்டரா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குற கைடு தான், ரைட்? ஸோ இது எல்லாமே எஸ்ஏ அண்ட் கிரிட்டிசிசம்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். தென் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒர்க், ரேப் ஆஃப் தி லாக். ரேப் ஆஃப் தி லாக் ஒரு மார்க் ஹீரோயிக் போம். என்ன சொல்றாங்க? அதை மார்க் ஹீரோயிக் நரேட்டிவ் போம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை அனானிமஸாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க 1712 அனானிமஸ் பப்ளிகேஷன் தான் வந்துச்சு. அப்போ அந்த அனானிமஸ் பப்ளிகேஷன்ல பேர் வந்து மிசலேனியஸ் போம்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்னு வந்துச்சு. இது வந்து ஒரு அடிஷ்னல் பப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இயரோட டைப் பண்ணிடுறேன். 1712 மிசலேனியஸ் போம்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படின்ற பேர்ல அனானிமஸா பப்ளிஷ் ஆச்சு. அதுல வந்து 2 கேண்டோஸ் தான். கேண்டோஸ்னா தெரியும் தானே, ஒரு மெடிவல் டைம்ல உள்ள poetry டிவிஷன் தான் கேண்டோ. 2 கேண்டோஸ் 334 லைன்ஸ்ல 2 கேண்டோஸா பப்ளிஷ் ஆச்சு. 1712 அனானிமஸா பப்ளிஷ் ஆன ஒர்க். அதோட ரிவைஸ்ட் எடிஷனை தான் அலெக்சாண்டர் போப் வந்து 1714 பப்ளிஷ் பண்றாரு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் வந்து ரிவைஸ்ட் எடிஷன் ஆஃப் Miscellaneous Poems and Translation published in the year 1712 anonymously. So Pope published a revised edition of that in a name called The Rape of the Lock. So இது வந்து 5 cantos 794 lines. நோட் பண்ணிக்கோங்க. 5 போப்போட ஒர்க் வந்து 5 cantos 794 lines. 794. அனானிமஸ் பப்ளிகேஷன் சொன்னல 1712 அது வந்து 2 cantos 334 lines. ஓகே, ஸோ பயங்கரமான ஒரு ஹியூமரஸான ஒர்க் இது. ஐ திங்க் யூ டோன்ட் வாண்ட் மீ டு டெல் தி ஸ்டோரி ஆஃப் ஆர் தி கண்டென்ட் ஆஃப் பிளாட், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். இதில் இன்னொரு நான் ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் இந்த டைம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலிகானிசம் தவிர மற்ற எல்லா கிறிஸ்டியானிட்டியில் இருந்த டிவிஷன்ஸுமே சப்ரஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ போப் வந்து ஒரு கேத்தலிக். ஸோ இந்த 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 டைம்லாம் எப்படி பார்க்கணும்னா, அந்த கேத்தலிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா சப்ரஸ் பண்ணுவாங்க. எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, யாரா இருந்தாலும் சரி, ரைட்? இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு 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 கேரக்டர் வரும், லார்ட் பேட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அவங்க வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க. பட் கேத்தலிக்கா இருந்ததுனால அவங்க வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்துருவாங்க. அவரு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், ஆனா கேத்தலிக்கா இருந்ததுனால அந்த ரைட் அவருக்கு இல்லாம போயிடும். ஸோ இது எல்லாமே இந்த 18th century பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையும் சட்டைரைஸ் பண்ணதுதான் அந்த ஒர்க் ரேப் ஆஃப் தி லாக். இது சும்மா ஒரு ஒரு மார்க் ஹீரோயிக் போம் மட்டும் கிடையாது. இட் இஸ் அன் ஐரானிக்கல் சட்டையர், ரைட்? ஒரு சட்டைரைசிங் ஒர்க் ஆன் தி சொசைட்டி, மார்க்கிங் தி சொசைட்டி, கான்டெம்பரரி சொசைட்டியை மார்க் பண்ணது தான் அந்த ஒர்க்.
ஓகே. போப் வந்து ஒரு கேத்தலிக். அதான் இங்க ரொம்ப முக்கியம். அத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். ரொம்ப பாலிஷ்டா இவர் வந்து சட்டைரைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வொர்க்ல. ரேப் ஆஃப் தி லாக்ல. ரைட். ஆ இங்க வந்து ரேப் அப்படின்றது இட் இஸ் நாட் செக்சுவல் ரேப். அது கிடையாது. ரேப் அப்படின்றது இங்க ஸ்நாட்ச்ன்னு அர்த்தம். ஸ்நாட்ச் பிடுங்குறது, எடுக்கிறது. அதான் அந்த ரேப். ஓகே. ஒரு மார்க் ஹீரோயிக் போம். இவரோட கன்டெம்பரரி அரிஸ்டோகிராட்டிக் சொசைட்டிய 18th சென்ச்சுரி இங்கிலாண்ட சட்டைரைஸ் பண்ணியிருக்காரு. இட் இஸ் அ வெரி வேல்யூபிள் சோர்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி யூஸ் ஆஃப் சட்டையர் இன் தி 18th சென்ச்சுரி. ஒரு ஒரு எபிக் போம பேரடி பண்ணி வந்த ஒரு வொர்க் தான் இது. இத வந்து ஒரு எப்படி யூஸ் பண்றாருன்னா, எதுக்காக பயன்படுத்துறாருன்னா, அந்த அரிஸ்டோகிராட்டிக் சொசைட்டிய அதுல உள்ள வேனிட்டிய சட்டைரைஸ் பண்றதுக்காக. தென் um, this poem explores the battle between men and women. பேட்டில்லாம் சண்டை கிடையாது. பட் தி தி இன்டர்னல் ஆர் மென்டல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மென் அண்ட் உமன் அதெல்லாம் இதுல ரொம்ப டீப்பா பேசுறாரு. இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெலிண்டா அண்ட் பேரன் அவங்களெல்லாம் வச்சுட்டு அவங்க அப்படிதானே அந்த போமே மூவ் ஆகும். ஸோ இது என்னாச்சுன்னா அந்த ஆஃப்டர் திஸ் போம்ஸ் பப்ளிகேஷன் இட் ஹாஸ் பிகம் அ காமன் தீம், காமன் ஸ்ட்ரக்சர் ஃபார் 18th சென்ச்சுரி லிட்ரேச்சர். ஸோ அப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம அந்த 18th சென்ச்சுரி லிட்ரேச்சரோட 18th சென்ச்சுரியோட பேக்ரவுண்டே இந்த ஒர்க்ல பார்க்க முடியும். ரைட். அந்த கேரக்டர்ஸோட சோசியல் பொசிஷன்ஸ், தென் ரிலீஜன் எப்படி ஒரு கேரக்டருக்கான சோசியல் பொசிஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு சட்டைரைஸ் பண்ணியிருப்பார். ரைட். ஸோ தெர் ஆர் அதர் எக்ஸாம்பிள். நான் நிறைய நோட்ஸ்லாம் அண்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னால் டைப் அதில் ஸ்லைடில் கொடுக்க முடியாதனால ஐ நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தட். மேபி ஐ வில் கண்டினியூ திஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல சொல்லும்போது நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் அகெயின் இம்பார்ட்டன்ட் போம். தென் தேர்ட் போம் இஸ் தி டன்சியட். டன்சியட் வந்து ஒரு ஒரு நரேட்டிவ் போம். 1728 இருந்து 1743 வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஐ ரிப்பீட், 1728 இருந்து 1743 வரைக்கும் 3 வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. வேற வேற டைம்ல 3 வெர்ஷன்ஸ்ல இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அதோட எந்தெந்த வெர்ஷனுக்கு என்னென்ன டைட்டில் கொடுத்தாங்கன்னு கூட நான் உங்களுக்கு சொல்றேன். இது இது வந்து இந்த மற்ற 2 போம்ஸை விட இந்த போம்ல, இந்த டன்சியர்ல, இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பியூர் சட்டையர் ஆஃப் ஹிஸ் ஏஜ். அவரோட ஏஜ்ல உள்ள ஐ மீன் சேம் அந்த கான்டெம்பரரி ஏஜ்ல உள்ள ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் அவங்கள சட்டைரைஸ் பண்ண ஒர்க் தான் அது, இந்த டன்சியர் அப்படின்றது. இதுவும் வந்து ரேப் ஆஃப் தி லாக் மாதிரி ஒரு மார்க் ஹீரோயிக் போம். எபிக் ஜானரை பேரடி பண்ணி இதுலையும் கொடுத்துருப்பாரு. தென் இது வந்து ஒரு போற டைம்ல உள்ள சோசியல் சீன்ஸ் எல்லாம் சட்டைரைஸ் பண்ண மாதிரியான ஒரு போம் இது. இது மோஸ்ட்லி யாரை டார்கெட் பண்ணியிருப்பாருன்னா அவரோட டைம்ல உள்ள அந்த இண்டிவிஜுவல்ஸ், தென் த குரூப்ஸ், அவங்களோட இன்காம்பிட்டன்ஸ், அவங்களோட மாரல் ஃபீலிங், எந்த மாதிரியான மாரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் அவங்க லேக் ஆகுறாங்க அதெல்லாம் அவங்க வந்து பேசியிருப்பாரு. சென்ட்ரல் தீம் ஆஃப் திஸ் போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்ட் ஆஃப் டல்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐம் டைப்பிங் தட் இன் சாட் பாக்ஸ். கல்ட் ஆஃப் டல்னஸ் இதுதான் அந்த போமோட சென்ட்ரல் தீம். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். இந்த இந்த கல்ட் ஆஃப் டல்னஸ் அப்படின்றது, இந்த டல்னஸ் அப்படின்றது இவர் இப்படிதான் போர்ட்ரே பண்றாரு. அலெக்சாண்டர் போ போர்ட்ரேஸ் டல்னஸ் ஆஸ் தி டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரிஜினாலிட்டிக்கும் இங்க வேலையே இல்லாம இருக்கு. கிரியேட்டிவிட்டியும் ஒரிஜினாலிட்டியும் இங்க இல்லாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தி கல்ட் ஆஃப் டல்னஸ். எங்க கொண்டு வராரு? நீங்க எஸ்சி அண்ட் கிரிட்டிசிசம்ல சொல்றாருல்ல, ஒரு நல்ல ஒர்க் ஆஃப் ஆர்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
நிறைய ரீட் பண்ணணும். முக்கியமா அதை ரீட் பண்ணணும். கிளாசிக்ஸ் நிறைய ரீட் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? அது எப்படி இருக்கணும்? ஒரு நேச்சுரல் ப்ராசஸா இருக்கணும். அது வந்து ஒரு ஹேபிட்டா இருக்கணும். ரீட் பண்றது, ஸ்டடி படிக்கிறது. அப்படி சொன்னார்ல. அந்த அது இல்லாம போறதுக்கான முக்கியமான காரணம் வந்து டல்னஸ். டல்னஸ் எதை கிரியேட் பண்ணுது? ஒரு லேக் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, லேக் ஆஃப் ஒரிஜினாலிட்டியை கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த போம்ல என்ன சொல்றாரு? ஆஹ் ஆஹ் ஒரு 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 பெரிய இக்னரன்ஸ் இங்க சொசைட்டில கிரியேட் ஆகுது இல்லையா? அந்த அந்த கிரியேட் ஆகக்கூடிய இக்னரன்ஸ்க்கான ரீசன் என்னன்றதுதான் அவர் இங்க ஒரு பேசுற சப்ஜெக்ட் மேட்டர். ரைட், டான்ஸ் இயர்ல. ஸோ இதுக்கு நிறைய கேரக்டரைசேஷன் இங்க அதுக்கே இருக்கு. இதுல அதுல ஒரு ஒரு கிங்கோட கோரனேஷன் பத்தி பேசுவாரு. கோரனேஷன் அந்த கிரவுனிங் செரமனி, தி கிங் ஆஃப் டன்சஸ், அதான் அந்த 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 கோரனேஷனை பத்தி பேசுவாரு. அதை எதை வச்சு எதை சிம்பிளைஸ் பண்றாரு அப்படின்னா, இக்னரன்ஸோட ட்ரைம், இக்னரன்ஸோட பீக் இருக்கு இல்லையா? அப்புறம் அந்த அந்த மீடியோக்ரிட்டி, இன்டெலிஜென்ஸ் டேலண்ட்லாம் இல்லாம போய் இக்னரன்ஸோட பீக் இருக்கு இல்லையா? அதை தான் சிம்பிளைஸ் பண்றதுக்கு தான் அந்த கிங் ஆஃப் டன்சஸை பத்தி பேசுறாரு. Maybe next class I would like to give you some other examples from these poems. Right. Maybe Essay on Man, I have a special slide for it. I think I would like to stop here. நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். Essay on Man ல இருந்து நாளைக்கு கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். Right. I'll try to complete the other two artists, Ryder and Samuel Johnson, in next class, along with the remaining works of Alexander Pope. Then another class will check other poets of 18th century literature and the poets அதுல பார்த்துக்கலாம். You have any clarifications in these three works of Pope? அதுல ஐ ஹாவ் டேக்கன் நோட்ஸ். நான் அதை கொடுக்க முடியும், பட் எல்லாத்தையும் என்னால் டைப் பண்ண முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள ஐ வில் மேக் இட் ரெடி. நான் அதில் ப்ரெசன்டேஷனில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணால் தென் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். இதில் இப்போ வரைக்கும் படிச்சது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இஃப் கிளியர் வில் வைண்ட் அப். நாளைக்கு கிளாஸில் நம்ம வில் கண்டினியூ, இந்த இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் பிஃபோர் யூ லீவ், ஜஸ்ட் அ மினிட். நான் இங்கே ஒரு உங்கள் அட்டண்டன்ஸ் ட்ராக் பண்ணேன் லாஸ்ட் கிளாஸில், அண்ட் ஐ எம் ஸோ சாரி டு மென்ஷன் திஸ் ஹியர். சில பேர் வந்து 15 minutes 20 minutes தான் மொத்த கிளாஸ்லேயுமே இருக்கிறீங்க. தட்ஸ் நாட் அ குட் சைன் ஆக்சுவலி. யூ வில் ஹாவ் யுவர் ஓன் கமிட்மெண்ட்ஸ், யூ வில் ஹாவ் யுவர் ஓன் எல்லாம் இருக்கும், பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஒன்லி யுவர் டெடிகேஷன் and your sincerity will help you to crack this exam as soon as possible. Right. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சில வேளை நீங்கள் கிளாஸில் ஏற்கனவே படித்ததையே நீங்கள் திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதே பண்ண மாதிரி இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல, ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு பாயிண்ட் அங்கே ஷேர் ஆகும். அப்படி ஆகிறத ஒரு வேளை நோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அது ஒரு 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாமல் போகிறது கூட சான்ஸாக இருக்கலாம். ஸோ ஸ்மால் திங்ஸ் ஆர் நாட் ஸ்மால். ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் attendance and the points that you take in class, right? And this is not like literature class. நீங்க இங்க படிக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இஸ் இம்பார்ட்டன்ட், வேலிட். ஃபைன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த கல்ட் ஆஃப் டல்னஸ்ல இருந்து நம்ம வில் கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ். திரும்பவும் பார்க்கலாம், நாளைக்கு இருந்து. தேங்க்யூ.